பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். பொக்கிஷம் என்பதை குறித்து உங்களோடு பேசி வருகிறேன். பொக்கிஷம் என்றால் என்ன? நம்ம கையில் ஒரு 5000 ரூபா பையில் இருந்தால் நம்ம இருதயம் எங்கே இருக்கும்? அதிலே தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக கை பேண்ட்டு பாக்கெட்டில் வச்சுருந்தா கூட சரி, அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா இருக்கா இல்லையா தொட்டு பார்த்துக்குறோம். சில நேரம் பையில் ஒரு ஏதாவது முக்கியமாக வச்சுருந்தா ட்ரெயினில் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போனால் கூட பையை தூக்கிட்டு தான் கூட போவாங்க. ஏன்னா இங்கே பொக்கிஷம் இருக்குது. எனக்கு கண்பாருடைய இந்த பொக்கிஷத்தை குறித்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு ஒரு காரியம் சொல்லுவாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சும்மா வேண்டாதெல்லாம் கையில் எடுத்து வச்சு விளாண்டுக்கிட்டு இருப்பேன். அதை பிடிங்கி போட்டாங்கன்னா அதை கொடு எனக்கு வேணுமே. ஆமாம், இது என்ன பெரிய பொக்கிஷமாம்பாங்க. பொக்கிஷம் என்றால் என்ன? அதில் பல விதம் இருக்குது. நீதிமொழிகள் 15:6 ஒரு பொக்கிஷத்தை குறித்து பார்க்கிறோம். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி கையில் எடுத்து நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்துக்கு 6ஆம் வசனத்துக்கு மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்படி எல்லாரும் திருப்பி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? நீதிமான் கடந்து போகிறார், நினைவில் வைக்க ஒருவனுமில்லை. நல்லவன் கடந்து போகிறார், நலமொன்றும் எடுபடவில்லை. நீதிமான் கடந்து போகிறார், நினைவில் வைக்க ஒருவனுமில்லை. நல்லவன் கடந்து போகிறார், நலமொன்றும் எடுபடவில்லை. இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம். நீதிமான் கடந்து போகிறார், நினைவில் வைக்க ஒருவருமில்லை. நல்லவன் கடந்து போகிறார், நலமொன்றும் எடுபடவில்லை. அவன் பலமொன்றும் வெளிப்படவில்லை. பலவான் கடந்து போகிறான், அவன் பலமொன்றும் வெளிப்படவில்லை. இது வேதனை காலம், மகா சோதனை காலம். இது வேதனை காலம், மகா சோதனை காலம். நீதிமான் கடந்து போகிறார், நினைவில் வைக்க ஒருவருமில்லை. நல்லவன் கடந்து போகிறார், நலம் கேட்க ஒருவருமில்லை. இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமானுடைய வீட்டில். நல்ல கவனிங்க. நீதிமான் எப்படி? நீதிமான் நீதிமான்னா யாரு? நீதிமானுக்கு பொக்கிஷங்கிறாங்களே என்ன? இதை தெரியணுமா இல்லையா? நாம் ஐயா கிரியைகளினால்தான் நீதிமானாக்கப்பட்டோம்.
நாம் மற்றபடிக்கு நீதிமான்னு யோபு 25:4 வாசிக்க கேட்போம். யோபுவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாயிருப்பது எப்படி? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமாயிருப்பது எப்படி? எப்படின்னு 2 கேள்வி இருக்கு. எனக்கு கண்வானே, எப்படி நாம கூட பாடுறோம் எப்படின்னு. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அழைப்பவரே, ஆறுதல் நாயகரே. அபிஷேகித்து அழைப்பவரே, ஆறுதல் நாயகரே. ஐயா ஆறுதல் நாயகரே, ஐயா ஆறுதல் நாயகரே. உன்னை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். வருகையில் எடுத்துக்கொள்வே, என்னை கூடவே வைத்துக் கொள்வே. வருகையில் எடுத்துக்கொள்வே, கூடவே வைத்துக் கொள்வே. என்னை கூடவே வைத்துக் கொள்வே, கூடவே வைத்துக் கொள்வே. உன்னை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். எப்படி கேள்வி இருக்கு. இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமாயிருப்பது எப்படி? ஆனா நமக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு மத்தேயு 11:11 ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருத்தனும் இல்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்திலே சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டவன், ஆயத்தம் பண்ணுவதற்கு அனுப்பப்பட்டவன். சொல்லப்போனால் முதிர் வயதில் சகரியாவுக்கு எலிசபெத்துக்கும் ஆண்டவர் கொடுத்து கடைசி வரைக்கும் வெட்டுக்கிளினோட வெட்டுக்கிளியை பிடிச்சி தின்னாங்கப்படாது. வெட்டுக்கிழங்கு, வெட்டுக்கிளியும் காட்டு தேனையும் உண்டு உலகத்தையே கலக்கின ஒரு மனிதன். ஏன்னா அவனை குறித்து நாம பாடுறோம் எல்லாம் மரம். வெட்டுக்கிளி காட்டு தேன் கொண்டு வந்தான் யோவான், வெட்டுக்கிளி காட்டு தேன் கொண்டு வந்தான் யோவான். உலகத்தை கலக்கிய மனிதரவை உடுத்தியதோ ஒரு ஒட்டகத்தோல், உலகத்தை கலக்கிய மனிதரவை உடுத்தியதோ ஒரு ஒட்டகத்தோல். ஓடாதே 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 அது தொடுவானம். வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதியை தேடி ஓடாதே 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 அது தொடுவானம். மனமயக்கம் எல்லாத தீமைகளின் தொடக்கம், மனமயக்கம் எல்லாத தீமைகளின் தொடக்கம். சிற்றின்பம் அது எச்சரிக்கை உன்னில் அடைப்பிடமாக்கிவிடும், சிற்றின்பம் அது எச்சரிக்கை உன்னில் அடைப்பிடமாக்கிவிடும். வசதியை தேடி ஓடாதே ஓடாதே அது ஓடாதம். வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதியை தேடி ஓடாதே 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 அது தொடுவானம்.
அவருடைய பிரசங்கம் எப்படி இருந்துச்சு? பாம்புக்கு பிறந்தவங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, அது மட்டுமல்ல, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஆபிரகாமும் எங்களுக்கு தகப்பன்னு சொல்லிடாதீங்க. அவனுடைய பிரசங்கம் இப்படித்தான் இருந்துச்சு. ஆனால் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவன சத்தம். இந்த யோவானுக்கு கூட பரலோக ராஜ்யத்தில் இடம் கிடையாது, பொக்கிஷம் கிடையாது. அவனை பார்க்கணும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெரிய பாக்கியம். ஆனால் நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது? இங்கே அழகாக எழுதியிருக்காரு, நீதிமான் என்றால் யார் என. கண்பார்வை, எப்படி நாம் நீதிமான்? ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். நாம விசுவாசத்தினாலதான் நீதிமான். ஆமென். ஏன்னா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிய பதறாதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசி பதறாதே, கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே விளையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசி பதறாதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசி பதறாதே. நீதிமான் முதலாவது எதனால? விசுவாசத்தினால். ஏன்னா நமக்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா நம்ம எப்படி இருந்தோம்? பாடவும் செய்கிறோம், வசனமும் சொல்லுது. தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினராய் இருந்தோம், கீழ்ப்படியாதவர்களாக இருந்தோம், வழி தப்பி நடக்கிறவர்களாக இருந்தோம், பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும், துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும், பகைக்கப்படத்தக்கவர்களும், ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு. நல்ல கவனிங்க, கிருபையினால். ஏன்னா நாம நீதிமான் நான் நீதிமான். அடுத்தாப்புல சொல்ற ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ராகாப் என்கிறவள் வேசிதான். ஆனா யாக்கோபு எழுதும் போது 2ஆம் அதிகாரத்திலே அவளை குறித்து 25ஆம் வசனம் என்று நினைக்கிறார். அவள் எழுதுகிறாள் இப்படியே, அந்தப்படி ராகாப் என்கிற வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது நீதிமானாக்கப்பட்டார். எழுத்தின்படி நாம் இன்னைக்கு நீதிமான்னு சொல்ல முடியாது, கிரியையினால, இரக்கத்தினால் இல்லையா? அந்த இரக்கம் இல்லைன்னா நாம இது ஒரே உங்களால் உண்டானதல்ல, தேவனால் உண்டான ஈவு. விசுவாசத்தினாலே பட்டியலிட்டிருக்க எபிரேயர்ல வாசிக்கும் போது விசுவாசத்தினாலே பேதுருல 2 பேதுருல வாசிக்கும் போது லோத்தை குறித்து கூட எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்கையில். அவன் இருந்த இடம் எங்க? சோதம் கொமோரா. அக்கிரமக்காரர். அந்த வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 2:7-8. அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் வாதிக்கப்பட்டும் அவர்களுடைய
கிரியைகளை கண்டு கேட்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்கிறாரு. அவன் எழுத்தின்படி அவன் எப்படி இருந்தான்? கடைசியில் குடிக்க அடிமையாய் தான் பிள்ளைன்னு கூட தெரியல. ஆனால் அவனை நீதிமான். ஏன்? விசுவாசத்தினாலே, இரத்தத்தினால கழுவப்பட்டதுனால. ஏன்னா அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. ஏன்னா நமக்கு வருகிற ரத்தம் அது தெரியுமா? விடுதலை தந்திடும் ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். விடுதலை தந்திடும் ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம். பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம். ஓ ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ஓ ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். நல்ல கவனிங்க. நீதிமான் அப்படிலாம் எப்படி நீதிமான்? முதலாவது சொன்னேன், ரோமர் 5:1 வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே. ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்காரு. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியா நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா மனுஷனுடைய நிலைமை என்ன? ஆதியாகமம் 8:21 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 8:21 மிக அழகா நமக்கு வேதத்தில் எழுதி வச்சிருக்கார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். எனக்கு அன்பானவர்களே, சுகந்த வாசனை நோவா கொண்டு போய் என்ன செஞ்சான்? பலியிட்டான். ஆனா இந்த மனுஷனுடைய நினைவு எப்படி இருக்கு? ஆதியாகமம் 6:5 வாசிக்கலாம். அவன் சிறு வயது தொடங்கி அவன் அக்கிரமக்காரன். எனக்கு அன்பானவர்களே, ஆதியாகமம் 6:5 பார்க்கிறோம் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதவைகள் என்று கர்த்தர் கண்டு. 8:21 சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. ஆமா, அவருக்கு தெரியும். நம்ம பெண்ண பிள்ளைகளுக்கு பிறக்கும் போதே நமக்குள்ள அக்கிரமத்தின் மிகுதியினால, பாவத்தினால என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். ஆமா, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானே. எனக்கு அன்பானவர்களே, சிறு வயதுலேருந்து மனுஷனுடைய தோற்றம் செய்கையெல்லாம் அக்கிரமம். இதை நினைச்சாருன்னா கிண்டி கிளம்பினா நம்ம நிற்க முடியுமா? அதனால தான் அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து, சங்கீதக்காரர் அதை எழுதினார். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால். ஆமா, பாடுறோம்ல, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தார், நோய்களை குணமாக்கினார். குற்றங்களை மன்னித்தார், நம் நோய்களை சுகமாக்கினார். பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டார், அது நன்றி நன்றி சொல்லு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
கவனிங்க. நீதிமான், முதலாவது நம்ம எப்படி நீதிமான்? 2 காரியத்தை சொன்னேன். அக்கிரமக்காரர்கள் வாசமா இருக்கிற லோத்துவை ரட்சித்தாரே, நம்மை எங்கோ கடந்த எப்படியோ வாழ்ந்த நம்மை ரட்சித்தாரே, அதனால விசுவாசத்தில் நீதிமான். அது மட்டுமல்ல, ரோமர் 5:9 வாசிக்கும் போது இரத்தத்தினாலே இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, அந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. நம்ம யோசிச்சு பாருங்க, நாம் நீதிமானாக இருந்தால் நம்ம வீட்டில் அநேக பொக்கிஷங்கள் உண்டு. பொக்கிஷம் உடனே இப்போ சந்தோஷமாக சொல்லுங்க, அப்படியா நான் விசுவாசத்தில் நம்பிங்க. ஆனால் பொக்கிஷம் என்னன்னு தெரிஞ்ச பிறதான் நீங்கள் உங்களுக்கு வழங்கும். எனக்கு அன்பானுள்ளே, நாம் நீதிமான் என்று சொன்னால் உனக்குள்ளே அநேக பொக்கிஷங்கள் இருக்க வேண்டும். துன்மார்க்கன் என்றால் அவனுக்கு வீடு உண்டு. சபைக்கு வெளியே இருக்க துன்மார்க்கனை குறித்து நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. உள்ளே இருக்கிறவங்களே நம்ம பேசலாம். எனக்கு அன்பானுள்ளே, நீதிமானுடைய வீட்டில் அநேக பொக்கிஷங்கள் உண்டு. அந்த நீதிமான் எதினால்? இந்த செய்தியில் கேட்டீங்க. 1 விசுவாசத்தினாலே, 2வது இரத்தத்தினாலே கழுவப்பட்டதுனால. தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்கள் கேட்பதோடு விட்டுறாம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுவீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஏன்னா நான் 2 கண்ணு தெரியாது, நீங்கள் கருப்பா சேப்பாலோட எனக்கு தெரியாது. நீங்கள் இன்னும் எத்தனை நாள் பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை ஒரு நாள் நான் பார்க்கல. காரணம், ஆண்டவர் அதுக்கு தான் வச்சுருக்கார். இவன் இப்படி இருப்பது என் நாம மகிமைக்கு. அவருடைய நாம மகிமைப்படுறதுக்காக தான் சில குறைவுகளை அனுமதித்து வைத்திருக்கிறார். கிராமங்களில் சொல்லுவாங்க, கண்ணை கெடுத்ததையோ மதிய கொடுக்கும்பாங்க. அவர் கண்ணை கெடுக்கலைங்க, இதற்காகவே உருவாக்கி வைத்திருக்கிறார். நாம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டோங்கிறது நமக்கு தெரியாது. அதனால தான் எரேமியாவில் நான் உங்களோட பேசினேன். உன்னை பார், உன்னை இடிக்கவும் கட்டவும் கவிழ்க்கவும் இல்லையா பிடுங்கவும் நாட்டவும் உன்னை ஏற்படுத்தினேன்னு சொன்னார். எதற்காக கர்த்தர் ஏற்படுத்தினார்ங்கிறது நமக்கு தெரிஞ்சுன்னா நாம் ஒரு நாள் குறைகளை சொல்லி புலம்பவே மாட்டோம். நான் இன்றைக்கு வரைக்கும் இந்த குறையை நினச்சி பார்த்த கூட கிடையாது. ஏன்னா நாம் கண்கள் இருந்தால் அதை தான் பார்ப்போம். இப்போ எதையும் பார்க்கலை, அவரை மாத்திரம் பார்ப்பதற்கு பாக்கியம் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் எனக்காக ஒரு வார்த்தை ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வரணும்னா 5000 ரூபா செலவழிக்கணும். தொலைக்காட்சியில் எந்த தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்தாலும் சரி, ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எங்கள் சபையை ஒரு சமயம் எப்போமாவது டைம் கிடச்சா வந்து பாருங்கள். மதுரைக்கோ திருநெல்வேலிக்கோ ஃபோன் பண்ணிட்டு வாங்க. நான் ஆயத்தப்படுத்தி வைக்கிறதுக்கு இல்லை, நீங்களும் வந்து ஆராதனையில் கலந்து கொண்டு வர்ற மக்கள் எப்படி இருக்காங்க இவங்க தொலைக்காட்சியில் சொல்கிறாங்களே உண்மைதானா வந்து பாருங்கள். சேவாவின் ராஜஸ்திரி போய் சாலமோனை எப்படி பார்த்தாலோ அதை மாதிரி வந்து பாருங்கள். நீங்களும் அதில் உட்கார்ந்து தாராளமாக ஆராதனை முடிஞ்சு சாப்பிட்டு போங்க. கர்த்தர் ஏவினால் நீங்களும் உதவலாம், கட்டாயமல்ல விசனமாயல்ல. நீங்கள் கேட்கலாம், எப்படி பிரதர் உதவுறது? உங்கள் புது வீடு கட்டினா ஒருக்கெல்லாம் சாப்பாடு போடுவீங்கல்ல, ஏன் இந்த பார்வையற்ற மக்களுக்கு ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாமே? அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல வேலை கிடச்சி அந்த நாளில் உதவலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், தங்களுக்கு அன்பான இழந்த நினைவு நாட்கள், இப்படிப்பட்ட நாட்களிலே கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். எப்படி அப்படின்னு கேட்பீங்க. ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். ஏன் இந்த பார்வையற்ற மக்கள் கண்ணாக உதவுகிற ஊன்றுகோலுக்கு உதவலாம். எத்தனையோ பேர் நல்ல துணிமணி கூட இல்லாமல் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு உதவலாம். நீங்களே பார்க்கலாம், சாலையிலும் வீதிகளிலும் சிக்னலுக்கு சிக்னல் நிற்கிறாங்க. இந்த மக்களும் ரட்சிக்கப்படணும், அவ்வளோதான் தாகம். இவர்களுக்காக நீங்கள் உதவ வேண்டும் என்று சொன்னால் நேராக வரலாம், வந்து பாருங்க. உங்கள் மனசில் பட்டா கர்த்தர் ஏவினா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உதவுறதுக்கு தடை கிடையாது. அது மட்டும் இல்லை, நான் ரொம்ப தூரத்தில் இருக்க பிரதர் வர முடியாது, எப்படி உதவலாம்? உங்கள் ஃபோனில் இதில் வர்ற 2 நம்பரையும் அடித்து பாருங்கள். ஒன்று பிஜிஎம் அகஸ்டின்னு இருக்கும், இன்னொன்று பிளைண்ட் மினிஸ்ட்ரிஸ் அகஸ்டின்னு இருக்கும். 2 நம்பரும் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் டீ கடைக்கு கூட ஜிபே தான்,
சாதாரணமாக காய்கறி மார்க்கெட்டில் கூட ஜிபே தான், எங்கே போனாலும் ஜிபே தான் இருக்குது. அதனால் சிலர் அதை ஜிபேன்னு சொல்கிறதோட சிபேங்கிறாங்க, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு கூட. ஆகையினால நீங்கள் அதன் வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நல்ல படித்தவர்களாக இருக்கோம், எங்களுக்கு வரி விலக்குக்கான வழி உண்டான்னு கேட்டால் நிச்சயமாக என்னோட தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கான காரியத்தை சொல்வேன். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் சரி, காலை 10லிருந்து 5 மணிக்குள் தாராளமாக தொடர்பு கொண்டு சொல்லலாம். ஒருவேளை எமர்ஜென்சி, ஏன்னா டெலிவரிக்கெல்லாம் டைமே சொல்ல முடியாது. நம்ம நாட்டில் ஒரு பழமொழி சொல்லலாம், மழை பேரும் பிள்ளை பேரும் மகாதேவனுக்கு தெரியும்பாங்க. அதனால் பிரசவத்துக்காக கொண்டு போகிறீங்க, சில நேரம் தவிர்க்க முடியாத இரவிலே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் கூப்பிடலாம். மற்றபடிக்கு காலை 10லிருந்து 5க்குள்ளே கூப்பிடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவருடைய நாமத்தினாலே ஐயா, எங்கள் பொக்கிஷம் எங்கே, இதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யும் சுவாமி. ஒரு மனிதனுடைய பொக்கிஷம் எதில் இருக்கிறது? அவருடைய இருதயம் அதில் தான் இருக்கு. அநேக நேரங்களில் சின்ன சின்ன காரியத்தில் கூட, சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பொம்மை கூட பொக்கிஷம் தான். ஆனால் கற்று அறிந்த வளர்ந்தவங்களுக்கு எத்தனையோ பொக்கிஷங்களை சேர்க்கணும். சிலருக்கு ஒன்றுமே இருக்காது, அவனுக்கு கூட ஆசை இருக்கத்தான் இது. ஆனால் நம்முடைய பொக்கிஷம் எது? நீதிமானுடைய வீட்டில் இருக்கா, துன்மார்க்கனுடைய வீட்டில் இருக்கா, பரலோகத்தில் வச்சிருக்கமா? இதை ஆராய்ந்து பார்க்க என் தேவன் உதவி செய்யும். அன்பில் தெய்வமே, பிறந்த நாள், திருமண நாள், தங்களுக்கு அன்பான இழந்த நினைவு நாட்களை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். புதிதாக கல்வியை அடியெடுத்து வைக்க போகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை வைத்துக்கொண்டு ஐயோ இந்த பிள்ளைக்கு எப்படி இடம் பார்த்து கல்வி கூடத்தில் சேர்க்க போறேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற தகப்பன் தாய்க்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருந்து கொண்டு ஐயோ இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று கண்ணீர் வடிக்கிற பெரியோருக்காய் ஜெபிக்கிறேன். சுகர் பிரஷர்னால தங்கள் கைகளை இழந்து, கால்களை இழந்து, விரல்களை இழந்து, சில நேரம் ஐயோ நான் எப்படி இருந்து எப்படி ஆயிட்டேன் வேதனைப்படுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் கவலைகளும் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், விடுதலை பெறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.